ராமர் கோவிலை வைத்து வடமாநில மக்களை ஏமாற்ற பிஜேபி நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு அண்ணா நகரில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழ் காக்கும் போராட்டத்தை முன்னெடுத்த திமுக ஆட்சி அமைந்த பின்னர்தான் தமிழ்நாட்டில் தமிழாட்சி தொடங்கியதாக குறிப்பிட்டார். ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழ் மொழியை புறக்கணித்து ஹிந்தியை திணிக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம். அந்த மக்களை இப்போ ராமர் கோவிலை காண்பிச்சு திசை திருப்ப பார்க்கறாங்க. சமூக வலைதளங்கள்ல 4-5 நாட்களா ஒரு காணொளி பரவி வருது. எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில பேசும் ஒரு சிறுவனோட பழைய காணொளிகள். இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை. இந்த முறை வடமாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது, அதுதான் உண்மை. பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு சிறுபான்மை மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தை அம்மக்கள் மறக்கவும் மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் வர செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி. பாஜகவோட பாதம் தாங்கியா பபனி வராரு. பாஜகவோட சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார். அதைத்தான் தம்பி தயாநிதி சொன்னார். ஆனா சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கவும் மாட்டாங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.